ஒரு தகப்பன் தாயை போல ஆற்றி தேற்றி ஒரு சகோதரன் போல கூட இருந்து எல்லா சூழ்நிலையும் நம்மோடு இருக்க சர்வ வல்லவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? சங்கீதம் 105:14. அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு. அன்பானவர்களே, தம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் எவ்வளவு வைராயம் காட்டுகிறார் பாருங்களேன். இந்த உலகத்தில் உள்ள ராஜாக்களை அவர் கடிந்து கொள்றாராம். யாருன்னா, இஸ்ரவேல் மக்களை ஒருவரு ஒடுக்க அதிகாரம் கிடையாது என்று சொல்லி அவர் கடிந்து கொண்டாராம். நியாயத்தின் தேவன் அவர், நீதியின் தேவன் அவர், தன் பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டார். கேட்கிற அருமையானவர்களே, நீங்களும் நானும் அவருக்கு பிரியமாய் நடக்க முயற்சி எடுப்போமா? இயேசு சொன்னார் அல்லவா, நான் எப்போதும் பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. இந்த உலகத்தில் நம்ம எப்படியாயிலும் பொருளாதாரத்துல இன்னும் பல வகை காரியத்தை ஒடுக்க பார்க்கறது, சரீரத்தை ஒடுக்கி ஆரோக்கியத்தை கெடுக்க பார்க்கறது, இப்படி பல நண்பணிகள் செய்யக்கூடாதபடி பொருளாதாரத்தை ஒடுக்கி வறுமை உண்டு பண்ணணும் என்று பார்க்கறது. பொல்லாத இருளுக்கு கர்த்தர் கடிந்து கொள்வாராக. ஆக இப்படிப்பட்ட தேவன் நமக்காய் வைராயம் பாராட்டுகிறார். அன்பு தெய்வம் அவர். ஆக இன்று நம்ம இதயத்தை நேராக்கி அவர் நாமத்தை பற்றி கொண்டு அவர் பின்னாக நடப்போம். நிச்சயமா இந்த வார்த்தையின்படியே நமக்காய் வைராயம் பாராட்டுவார். ஏற்ற வேளையில பொல்லாதவர்களை கடிந்து கொண்டு நம்ம உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருடைய வாழ்விலும் உண்மை குறித்த வைராகியம், உண்மை நேசம் பற்றி எறியிட்டோம் அப்பா. எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் நீர், ஜெயத்தை கொடுக்கிற தேவன் நீர். உங்களுடைய வழியிலே நடக்க உறுதியா நடக்க அருள்தார். ஜீவாதிபதி இயேசு மூலமா வேண்டுகிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பலி நின்று ஜெபிக்கிற உங்கள் சகோதரன் மணி ஐயர். God bless you.